ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கள்ளழகர் தான். மதுரையில் சித்திரை திருவிழா, அதில் திருக்கல்யாணம், தேரோட்டம், மீனாட்சி சொக்கர் திருக்கல்யாணம், தேரோட்டம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அழகர் வந்தார். எதிர்ச்சேர்வையும் முடிஞ்சிருச்சு. எங்கள் மாமாவுக்கு டைமே கிடைக்காது, வேலைன்னு ஓடுவார். அதனால் என்ன பண்ணோம், எதிர்ச்சேர்வையும் பார்க்கல, திருக்கல்யாணம் எதுவுமே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு காலையில் அழகர் ஆற்றுக்குள்ளே இறங்கினார். நாங்கள் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. எங்கே போகிறோம் இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். அது என்னது, அரவிந்த் ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம்தான் போய் பார்க்குறதா பிளானு. அதான் போய்கிட்டு இருக்கோம். என் மகளை பாருங்கள், சடையில் மாட்டுறதை வாங்கிக்கிட்டு அதில் லைட்டு சூப்பராக இருந்துச்சு. அதை என் தலையில் மாட்டி மாட்டி எடுக்கிறா. சேட்டை பண்ணிக்கிட்டே வருது பாருங்க. அதை வாங்கிட்டாங்க. 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் வந்தது தலையில் மாட்டுறது. அதை மாட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம். அடுத்தது போய்கிட்டே இருக்கோம் பாருங்கள். சனத்தை பார்த்தா எம்மா கூட்டமான கூட்டம். கடை வீதி என்ன இங்கே பாருங்கள். இந்த வருஷம் இது புது மாடலாக இருந்துச்சு. இல்லைன்னா இந்த பிபி இது தான் வாங்குவாங்க பசங்க. அதை வாங்கிட்டு ஊதிக்கிட்டு திருவாங்க. எங்கள் பாப்பா ஒன்று ஏற்கனவே ரவுண்டு வாங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொம்பு மாதிரி முயல் காது மாதிரி இருந்துச்சு, அது வாங்குச்சு. அது ஒயிட் வாங்கிட்டு பழையபடி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலரை மாற்றிச்சு பாருங்கள். மாற்றும் பாருங்கள். ஒயிட் வேணான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலர் வயலட் கலர் வாங்கிடுச்சு. கொடுத்துட்டா பாருங்க. கொடுத்துட்டு அந்த வயலட் கலர் வாங்கி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மாட்டிக்கிச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அம்மம்மா. நான் இங்கனக்குள்ளே பரவாயில்ல. நாங்கள் சாமி பார்க்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். இது பாலம்தான். பாலத்தில் போய்கிட்டு இருக்கோம். வண்டியெல்லாம் அதுலேயே வருது. நாங்களும் அதோட போய்கிட்டு இருக்கோம். வண்டிகளை பாருங்கள், இங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. அரவிந்த் ஆஸ்பத்திரி பக்கத்தில் போக முடியலை, முன்னப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்குள்ளே நாங்கள் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அது ஒரு ஜாலி தானே ஃப்ரெண்ட்ஸ். திருவிழாவுக்கு போனதுக்கான அடையாளம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே போகிறோம். போகும்போது நல்லா தான் போனோம். நல்ல நெரிசல் இல்லாமல் அப்படியே ஹாயாக போனோம். அங்கே பாருங்கள் கடைகள் என்ன. வீட்டெல்லாம் சாமி போயிடுச்சு. நாங்கள் போகிறோம் சாமி எங்கே இருக்குதுன்னு கேட்டுகிட்டே போகிறோம். பலூன் கடைகளை பாருங்கள். அப்பா எவ்வளோ இந்த தடவை அந்த லைட்டு தான் சூப்பர். நாங்களும் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். சாமி எங்கே இருக்குன்னே தெரியலை பார்த்துக்கோங்க. பார்த்தா ரொம்ப தூரம் நடந்த ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை விட்டு இறக்கி ரொம்ப நேரம் நடக்கிவிட்டோம். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் திரி எடுத்து ஆடுறவங்க. எல்லாருமே விபூதி வாங்குவாங்க, அப்படியே காசப்படுவாங்க. எங்கள் மாமா பாருங்கள் டென்ஷன். வாங்கன்னு விரட்டி இழுத்துக்கிட்டு போகிறாரு எங்களை. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். வீடியோ எடுக்காத வான்னாரு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போனேன். அப்படியே போயிட்டோம் பாருங்கள். போக இருட்டாக இருக்குதா, அப்படியே பொழுது போயிடுச்சு. அதிலே நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். இன்னும் சாமியை பார்த்த பாடு இல்லை. மண்டபப்படி பக்கத்தில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒருத்தர் படுத்துக்கிட்டு காசு வித்த காட்டுறாரு. அப்பா ஒரு வழியாக அழகரை பார்க்குற இடத்துக்கு வந்தாச்சு. அந்த அவர் தெரியுது பாருங்கள், குதிரை. அப்பா சூப்பர் வந்துட்டார். கோவிந்தோன்னு ஒரே கூச்சம், ஒரே சவுண்டு, ஆரவாரம், மகிழ்ச்சி, பக்தி, பரவசம் எல்லாம் கலந்து சரியான கூட்டம். நாங்கள் எந்த இடத்த பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே சக்கரை வாங்கிடுவோம். இந்த தடவை கொடுங்க இன்னும் கொஞ்சம். சக்கரை தம்பி கொடுங்க.
கொஞ்சம் தாண்டா பூண்டினா உங்களே ஆப்பா டயர்டு போடு எல்லாரும் சக்கரை கொடுப்பாங்க. நாங்கள் வந்து நல்லா பூந்து கொடுக்குறோம். ஆமாம், வேகமாக ஆகிட்டாங்க மக்கள்லாம். அதுக்கடுத்து ஒட்டகம் பாருங்க. ஒட்டகத்தை பார்த்தோம். அதில் ஒரு பிள்ளை சின்ன குழந்தை ஏற்றுனாங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். நான் ஒட்டகத்தை தொட்டு வேற பார்த்தேன். கழுத்துக்கிட்டே எனக்கு அங்கன தான் எட்டுச்சு. தொட்டு பார்த்தா அப்படி நெல்லுன்னு இருந்துச்சு. ஐயோ இன்னும் இவ்வளோ நெல்லுன்னு இருக்கு அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு வந்தேன். அதுக்குள்ளே அவர் நடங்கம்மா அப்படின்ட்டார் அந்த ஒட்டகத்துக்கார். அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பழைய மிட்டாய் பூராமே மம்மி டாடி சிகரெட்டு மிட்டாய் அப்படின்ட்டு புளிப்பு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், இது ரோஸ் கலர் சௌச்சௌ மிட்டாய் பார்த்தா நிறைய எனக்கே ஆசையாக இருந்துச்சு. இது பூரா நாம் சின்ன வயசில் பார்த்த மிட்டாய்கள் இது பூராமே. நாங்கள் வந்து ஒரு காரம் மட்டும் மாமா வாங்கினார். ஏன்னா இனிப்பு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு காரம் வாங்கினார். சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டே நடந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டார். நட தான் அன்னைக்கு ஃபுல்லாகவே. அடுத்து நொங்கு வண்டி. நொங்கு வண்டியில் வாங்கி நொங்கு தின்னுட்டு நொங்கு சாப்பிட்டோம். நொங்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதநீர். இது வந்து மாமா கழுத்தில் மாட்டியாச்சு. அந்த லைட் எரிகிறது மாமா கழுத்தில் மாட்டுங்க. வரை காமெடியாக இருக்குது. பதநீரை வாங்கி குடித்தாச்சு. பதநீர் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து 30 ரூபாய். அதை வர வச்சுருக்க கிளாஸு 30 ரூபா. நொங்கு வந்து ஒரு காயில் எத்தனை இருக்குன்னு தெரில. ஒரு காய் 40 ரூபா. பாருங்கள், இருட்டிடுச்சு பாருங்கள். இங்கனக்குள்ளே தான் நாங்கள் வண்டியே போட்டிருக்கோம். எப்படி இருட்டிடுச்சு பாருங்கள். எங்கள் பாப்பா வந்து அந்த பாலத்தில் லைட் எரிகிறத பூரா எடுத்தா. ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு தடவை தான் சித்திரை திருவிழா பார்த்தேன். இந்த வருஷம் திருவிழா எல்லாத்துக்கும் போகலை. ஒரு திருவிழா தான். ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோ எடுத்து போட்டாங்க பாருங்க. என் தலையில் மாட்டி விட்டு ஒரே காமெடி. மாமா மாட்டியிருந்தார், அடுத்து நான் மாட்டினேன். செம ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மின்றனாக்கா ஜெலிக்கிறேனா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.